ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன பார்க்கலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. நைன் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். 9 பார்க்குறீங்களான்னு பாருங்கள். உங்கள் பர்சன் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் ரொம்ப கவலையில் இருக்காங்க. ரொம்ப கவலை, ஒரு கம்ப்ளீஷன் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஆழ் மனசில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொஞ்ச நாளில் அவங்க வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் எல்லாமே போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்ன இருந்தாலும், எல்லாரும் கூட இருந்தாலும், பணம் நிறையா இருந்தாலும், ஒரு ஆழமான ஏதோ ஒரு ஃபீல், அவங்களுக்கு ஏதோ ஒரு வலி, ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி, அது ரொம்ப ஹெவியாக இருக்குது. அவங்க லைஃப்பில் நீங்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு டிவைன் ஃபெமினைன். நீங்கள் நிறைய அவங்கள சேஸ் பண்ணியிருக்கீங்க, சரியா? முதல்ல நிறைய சேஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ எந்த விதமான சேஸிங் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப காமாக, ஸ்டடியாக, அமைதியாக போயிட்டுருக்கீங்க. இதில் பார்க்குற நிறைய வியூவர்ஸ் சம்திங் லைக் ப்ரெக்னென்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் வீட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, இல்லை பேபி ரீசண்டாக பிறந்திருந்திருக்கலாம், சரியா? சில பேர் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம், புதுசாக வீடு கட்டியிருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. பட் நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் இப்போ ஒரு காம் எனர்ஜியில் இருக்கீங்க. ரொம்ப காமாக ஹீல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய லவ் கொடுத்துட்டு போதும், என் வாழ்க்கையில் இனி நான் யாருக்கும் லவ் கொடுக்க மாட்டேன், நான் செல்ஃப் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பர்சன் வாழ்க்கையில் ஒரு முழுமை எதுவுமே இல்லாமல் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில் எதிர்காலம் என்ன அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் இல்லாத இந்த வாழ்க்கையில் எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இதில் நிறையா பேர் வீடு ஷிஃப்ட் பண்ணலாம், ஒரு இடத்துல இப்போ இருக்கிற இடத்துல இருந்து நிறைய பேர் வெக்கேட் ஆகி போகிற மாதிரி தெரியுது. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 6 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். 9 ஆஃப் கப்ஸ். ஸோ 9 கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் நம்பர். கன்னி, மகரம், ரிஷபம் இதெல்லாம் இருக்குது. கேன்சர் எனர்ஜி இருக்குது. உங்கள் பர்சன் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? மூவ் ஆன் ஆகிறது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. நீங்கள் இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லி உங்கள் பர்சன்ட்ட இருந்து விலகி போகும்போது உங்கள் பர்சன் அதை சீரியஸாக எடுத்துக்கல. அவங்க ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்திருந்திருக்காங்க. ரொம்ப ஈஸியாக என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்திருக்காங்க. 4 ஆஃப் கப்ஸ். இப்போ அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்குது. தனிமையில் நிறையா யோசிக்கிறாங்க. உங்களுக்கு பண்ணினது நீங்கள் அதுக்கு தகுதியான பர்சன் கிடையாது. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில், நிறைய ஈகோவில் இருந்துட்டேன், உங்ககிட்ட நான் ஈகோ காமிச்சிருந்துருக்க கூடாது, நீ நான் உன்னை நிறைய வழி ஏற்படுத்தியிருக்கேன், அதுக்கு நீ தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உங்களே பார்க்குறாங்க. நீங்கள் லவ் கொடுக்கும்போது அவங்க உங்களை சீரியஸாக எடுத்துக்கல. பட் இப்போ அந்த லவ் கிடைக்காம ரொம்ப ஏக்கம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் அவங்களை திரும்பி பார்த்துட மாட்டீங்களா? ஒரு சின்ன மெசேஜ் வந்துடாதா? ஒரு சின்ன கால், உங்ககிட்ட இருந்து ஒரு இனிஷியேஷன் ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ லவ் காமிச்சிருந்துருக்கீங்க. உங்கள் பர்சன் அந்த லவ்ல அவங்க மெய்மறந்து இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை உங்கள் பர்சனுக்கு கொடுத்துருந்துருக்கீங்க. பட் அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக எடுத்திருந்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்காங்கன்னா, யாரையுமே அவங்க லைஃப்குள்ள விடாம அவங்க ஒரு தனிமையில நிறைய யோசிக்க, அவங்க உங்களை யோசிக்கிறதுக்காகவே அவங்க தனிமையை சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, சரியா? சுத்தியில நிறைய பேர் இருக்கும் போது அவங்க வெளியில சிரிச்சு பேசி ஒரு நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க தனிமையை தான் விரும்புறாங்க. தனிமை கிடைக்கிறதுல அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, உங்களை பத்தி நல்லா யோசிக்க முடியுது. நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரீசெண்டா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. நீங்க எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு.
எவ்வளோ எமோஷன்ஸ் வந்து எவ்வளோ ஃபீலிங்ஸ் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே இப்போ அவங்க ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு உங்கள் வேல்யூ தெரியல, உங்களோட ஒர்த் தெரியல. என்ன மாதிரியான வாழ்க்கை வந்து ஒரு தகுதியே இல்லாத வாழ்க்கையை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய வார்த்தைகளில் வந்து உங்களை காயப்படுத்தி இருக்காங்க. அவங்க பிஹேவியர் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தி இருக்கு. நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க. அந்த லவ் உங்களுக்கு திரும்ப கிடைக்கல. பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த லவ் வந்து உங்களுக்கு திரும்பி கிடைக்கல. அது வந்து நிறையவே வலி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அதனால நீங்க மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க. உங்க பெர்சன்ட் இருக்கிற இப்போ ஒரு ஒரு இது என்னன்னா, என்ன இருந்தாலும் அவங்க லைஃப்ல ஒரு கம்ப்ளீஷன் இல்லாம ஏதோ ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜிலே இருக்காங்க. அவங்க உடம்புல ஏதோ ஒரு பார்ட்டே வந்து மிஸ் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்களோட சோல் வந்து சோல் லெவல்ல வந்து மிஸ் பண்றாங்க. மத்தவங்க கிட்ட இருந்து வந்து இப்ப அவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட இருந்து இத்தனை நாள் பவுண்டரி செட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்ப மத்தவங்க அது மீன் உங்க பார்ட்னரா இருக்கலாம், லைஃப் பார்ட்னர் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் யார் இல்ல ஃபேமிலி யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து இப்ப கொஞ்சம் விலகியே இருக்காங்க. அங்கிட்ட இருந்து கிடைக்கிற லவ்ல வந்து அவங்க ஒரு கம்ப்ளீஷன், ஒரு முழுமை வந்து அவங்க ஃபீல் பண்ணல. ரொம்ப வந்து அவங்களை வந்து ஏதோ ஒரு தேடல்ல தான் அவங்களை வச்சிருக்கு. ஏதோ ஒரு ஆத்ம தேடல்பாங்க இல்லையா? நம்ம சோல் வந்து சர்ச் பண்ணணும். நம்ம சோலுக்கு என்ன வேணும்? நம்ம ஆத்மாக்கு நம்ம வாழ்க்கைக்கு யார் சரியா இருப்பாங்க? நம்ம நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும்? அந்த சோல் சர்ச் வந்து இப்ப அவங்க ஃபீல் பண்றாங்க. நீங்க காமிச்ச லவ் வந்து அவங்கள இந்த அளவுக்கு ஒரு ஆழமா வந்து சிந்திக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஒரு நெகட்டிவ், ரொம்ப நெகட்டிவான ஒரு இதுலதான் இருக்காங்க. சரியா? ஓகே. இதுல வந்து உங்க பார்ட்னருக்கு வந்து ஐ மீன் நீங்க பாக்குறவங்களுக்கு வந்து கிட்ஸ் இருக்கலாம். சரியா? குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கலாம். உங்களையே வந்து அவங்க குழந்தைக்கோ, அவங்க ஃபேமிலிக்கோ அந்த குடுத்த கேர், இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்கல. உங்கள ஒரு ஆப்ஷன் மாரி தான் அவங்க ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் வந்து நீங்க ஃபீல் பண்ணதில்ல. உங்க பெர்சன்ட்ட வந்து நீங்க எப்பயுமே ஒரு இன்செக்யூரிட்டி, எப்ப வேணாலும் என் பெர்சன் விட்டுட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு குடுத்துருக்காங்களே தவிர, அவங்க குடும்பத்துக்கு குடுத்த அளவுக்கு, அவங்க கரியர், கோல் அந்த குடுத்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம இருந்திருக்காங்க. அது வந்து உங்களை ஒரு செகண்டரி ஆப்ஷன் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க. நான் ஆப்ஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க விலகி போன மாதிரி தெரியுது. இது ஜெனரல் ரீடிங். ஸோ ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய இடத்துல வந்து அவங்க டஃபா அவங்க இருக்கும்போது, அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஃபினான்ஷியலா தான் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்ட்டு நான் சொல்ல வரல. பட் உங்களோட எனர்ஜி, உங்களோட வைப் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. நீங்க கூட இருக்கிறது அட்லீஸ்ட் உங்க ஒரு மெசேஜாவது அவங்களுக்கு போச்சுன்னா அது வந்து அவங்க ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. உங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பாண்டிங் இருந்திருக்கு. அவங்க எப்பெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அப்ப எல்லாமே நீங்க இருந்திருக்கீங்க. ஒரு ஆறுதலான வார்த்தை, உங்ககிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஆறுதல் வார்த்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப். அவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அவங்க ரொம்ப பாசிட்டிவா வச்சிருந்திருக்கு. நீங்க ஒரு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர், பிரைட்டான ஒரு லைஃபை வந்து நீங்க அவங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. உங்க கூட ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கும்னு நினைச்சுதான் அவங்க வந்து ரொம்ப கனவு கண்டிருக்காங்க. ஆனா அது வந்து அவங்க ப்ராப்பரா வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போல. உங்க பெர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்களே ஸ்பாயில் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. இப்போ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்ட்ராங்கா மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. நீங்க வேணுங்கிறதுனாலயே வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. ஏன் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதுன்னா, இப்போ வந்து அவங்க வந்து உங்க உங்க நீங்க இல்லாத வாழ்க்கையை வந்து அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிச்சனால அவங்களே நினைச்சாலும் மூவ் ஆன் ஆகி போக முடியல. அதனால அகைன் உங்ககிட்ட திரும்ப இழுக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சோல் வந்து அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நீங்க உங்க கூட இருக்கிற மாதிரி உங்க போட்டோஸ் பார்க்கறது, உங்களை விஷுவலைஸ் பண்றது, உங்களை நினைக்கிறது, காலையில எந்திரிக்கும் போது கூட உங்களோட தாட்ஸோட எந்திரிக்கிறது, நைட்டு தூக்கம் வராம இருக்கிறது. இதுல மெயினா சொல்லணும்னா இப்ப அவங்க ரொம்ப தனிமையில இருக்காங்க. அவங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, வீட்லயும் சரி, தனிமையா இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. தனிமையில உங்களை நிறைய யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ரொம்ப பெரிய தாக்கம் அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களை வேல்யூ பண்ணாம போனதை நினைச்சு இப்ப வந்து அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இனி நீங்க அகைன் கிடைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ இப்போ வந்து எஃபர்ட் போட்டே ஆகணுங்கிறதுல வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போடலைன்னா என் பர்சன் என்னை விட்டு போயிடுவாங்க. நான் ஏதாவது முயற்சி பண்ணியாவது நான் முன்னாடி போகணும் அப்படின்ட்டு யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு காலத்துல வந்து அவங்க யூனிவர்ஸோட சயனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி தெரியல.
யூனிவர்ஸோட சைனை வந்து அவங்க ரொம்ப ஈஸியா எடுத்து இருந்திருக்காங்க. பட் இப்ப வந்து ஏதாவது முயற்சி எடுக்கிறதுல வந்து ஒர்த், நீங்க வந்து அதுக்கு தகுதியான பர்சன். உங்களை வந்து ஒரு பெடஸ்டல்ல வைக்கணும், ஒரு தங்கத்தட்டுல வச்சு தாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இப்ப நீங்க இல்லாத இந்த நேரத்துல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாங்க. வந்துட மாட்டியா, நீ என்கிட்ட வந்துட மாட்டியா, நான் நல்லா சேஞ்ச் ஆகிட்டேன், இப்ப நான் உன்னைய பத்தி தான் நிறைய யோசிக்கிறேன், நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவங்க அந்த தாட்ல தான் இருக்காங்க. ஓகே. இந்த பார்ட்னர்ஷிப்காக அவங்க நிறைய ஒர்க் பண்றாங்க. அதான் அகைன் வருது. ஸோ நீங்களும் ஒரு சான்ஸ் குடுக்கலாம். சப்போஸ் நீங்க உங்க பெர்சன் உங்ககிட்ட வர்றாங்க அப்படிங்கும்போது, ஒரு மாறுதலோட வராங்க. ஒரு அவேக்கனிங் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி, உங்கள பத்தி பெரிய ஒரு விழிப்பு ஏற்பட்டு, ஒரு பெரிய புரிதலோட வராங்க அப்படிங்கும்போது, கிளியரா பேசி ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் கிளியரா பேசி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். இவங்க வந்து திரும்பி வரும்போது, உங்ககிட்ட ஒரு ஒரு மாற்றத்தோட வரும்போது உங்களுக்கு ஒரு சோல்மேட்டா இருப்பாங்க. நீங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் எதிர்பார்த்தீங்களோ அந்த லைஃப், அந்த வாழ்க்கையை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலா உங்க பர்சன் இப்ப இருக்கிற கரண்ட் எனர்ஜி வந்து அது. இப்ப ஈக்குவலான லவ் கொடுக்கணும். ஒரு விஷயத்துல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறது வந்து, நீங்க கொடுத்த லவ்வை விட பல மடங்கு லவ் கொடுக்கறதுக்கு அவங்க இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. தனிமையில இருக்காங்க. தனிமையில இருக்கிறது நல்லது. யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய சயின்ஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கு, நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு டைம்ல வந்து யூனிவர்ஸோட சைன் வந்து அவங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காம இருந்திருக்காங்க. ஸோ பெரிய பிரிவை ஏற்படுத்தினதுக்கு காரணமே வந்து அவங்களுக்கு உங்க கூட இந்த ஒரு ரீயூனியன் ஆகணும், உங்க ரிலேஷன்ஷிப், உங்க லவ் பத்தி ஒரு புரிதல் வேணுங்கிறதுக்காக தான் இப்ப அவங்கள தனிமையில நிறைய யோசிக்க விட்டுருக்கு. நிறைய சான்ஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. யூனிவர்ஸ் வந்து அது இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்க பர்சனுக்கு இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, இதுதான் உன்னோட பர்சன், அவங்க கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி. அவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கல. பட் இப்போ ஒரு பெரிய வாழ்க்கையில வந்து ஒரு ரியலா வந்து அவங்க அதை வந்து அனுபவத்துல வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த லைஃப் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு கொடுமையான லைஃபா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ராங்கா தெரியுது, ஒரு பெரிய சேஞ்சோட ஒரு பெரிய விழிப்பு ஏற்பட்டு உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் உங்க பர்சன் உங்க ரிலேஷன்ஷிப்ல இப்ப கரண்ட்ல இருக்கிற சுச்சுவேஷன், உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங் வேணும் அண்ட் டேரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும், ஹீலிங் வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.